ஈவேரான்னு சொல்லி பழகு. அயோக்கியா பயலுக. பெருந்தலைவர் காமராஜ் பதியலடா காமராஜ். தேர்மையின் நேர் வடிவம் கக்கன் கிடையாதுடா கக்கன். ஆதித்தனாரு மாப்போசி அவன் வீட்டு கக்கூஸ் கொள்வி முறவாசல் செய்யற மாதிரியே நம்மள பேசுவான். ஆனா இவரை தந்தை பெரியார். ஒரு காலம் வருது, விரட்டி விரட்டி வெளுக்கிற காலம் வருது. நீ தொலைக்காட்சியில தந்தை பெரியார். 1935 தமிழுங்க மொழி நீச பாசையா இருந்துச்சு, யாரும் கேட்கல. 1935 இந்தியன் கான்ஸ்டியூஷன் ஆக்ட் வந்த பின்பு இந்தியா தான் இந்தியாவில ஒரே அடையாளம் இந்தி அப்படின்னு சொன்ன போது இந்தியாவுக்கு எல்லாரும் அமைதியா இருந்தா. உங்களுடைய தமிழ் பெரும் தலைவர்கள் எல்லாம் இருக்காங்கல்ல, யாரும் இயக்கம் கட்டல. பெருமரியாதைக்கு ஐயா மறைமலடிகள் தந்தை பெரியார் தான் கேட்டார், ஐயா தமிழ் புலவர்களா ஒன்று கூடிட்டோம், நீங்க தான் அந்த இயக்கத்தை கொண்டு போகணும். அப்ப இயக்கமா தனி மனிதன் இல்லாம இயக்கமா தமிழ்நாடு முழுக்க கொண்டு போய் சேர்த்து இந்தி எதிர்ப்பு நடத்தி தந்தை பெரியார். இந்த பிரைடு தமிழ் சொல்றீங்களா, அந்த பிரைடு தமிழ்நாட்டை விதைச்சது பெரியார். இன்னைக்கு பிரைடுன்னு சொல்றீங்களா, எது பிரைடு? தமிழ்நாட்டு பிரைடு அது திருவள்ளுவர். அந்த திருவள்ளுவருக்கு முகம் கொடுத்து ஓவியமாக்கி அதை திருக்குறளை கட்டாய படமாக்கி திருக்குறளை எல்லாம் தமிழக வெளியீடு கொண்டு முத்தமிழ் கலைஞர். நீங்க பிரைடுன்னு சொல்றீங்களே, எந்த மாநிலத்தின் ஆட்சி மொழி அந்த மாநிலத்தில் மொழி இருப்பதற்கு அவங்களுக்கு எழுத்து வடிவம் கூட இல்லை. இந்தி ஒட்டி இருக்கு. இருமொழி கொள்கை கொண்டு வந்து தமிழை ஆட்சி மொழியாக்கி தமிழ் தான் எல்லாமே சொல்லி வந்து தமிழுக்காக பிரச்சாரம் செய்து நாங்க தமிழர்கள் என்று உறக்க சொன்னதா பெருமரியாதை பேரறிஞர் அண்ணா. இந்த 3 பேர் எல்லாம் தமிழ் பிரைடு வந்துச்சாமா? அப்படி பேரறிஞர் அண்ணாவே தந்தை பெரியாவே கலைஞரை மறுத்து ஒருத்தன் தமிழ் பிரைடு பேசுறான், சாதி பேசுறான், சாதி வன்மத்தோட பேசுறான். அதுக்கு உதாரணம் மரியாதைக்குரிய தற்குறி சீமா. துண்டறிக்கையில பிரபாரம் படுத்தப்பட வக்கு இல்ல, துப்பு இல்ல, நீ பேசிக்கிருக்க. அவர் கேட்டார்ல ஈரோட்ல வந்து, அதாவது தந்தை பெரியார் கொள்கையை பற்றி பேசுவானு. எங்க துண்டறிக்கையில படம் தந்தை பெரியார் படம் தான். ஆமா, பெரியாரின் பேரன்னு சொல்றான். எங்க தலைவர், ஆமா எங்க தலைவர் பெரியார், தலைவர்களுக்கான தலைவர் பெரியாருங்கிறாரு. நீ யோக்கியனா இருந்தா, நேர்மை உண்மை இருந்தா உன் துண்டறிக்கையில பிரபாரம் படத்தை போட்டுக்கலாம் போடலையா? அப்புறம் என்ன ரொம்ப ஆடுற?